வெல்கம் பேக் டு சவுத் டியூப். மண்டியா ட்ரிப்ல நம்ம இந்த வீடியோல 2 இடங்களுக்கு பயணிக்க போறோம். ஒரு டேம், வாட்டர் ஃபால்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த டேமோட பேர் பாத்தீங்கன்னா சிம்ஷாபுரா டேமு, கார்னலா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற இந்த 2 இடங்களையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம பாத்தீங்க அப்படின்னா அந்தரவல்லி பெட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த கோயில் அந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்த இடம் தான் இது. இந்த ரோடு அப்படின்றது ரொம்ப அட்வென்ச்சரா இருந்து ஆஃப் ரோடு தான் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா கேர்ஃபுல்லா பயணிங்க. இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா சிம்பிளான சின்ன கார், இந்த மினி கார் எல்லாம் வரும். இது எஸ்யூவி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும். ஸோ அதனால நீங்க கார்ல வரதா இருந்தா இந்த இடத்த அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. பைக்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல ரோடு ரொம்ப டீப்பா உள்ள இறங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ மழை டைம்ல கண்டிப்பா வரதை தவிர்க்கணும் இந்த பகுதியில, ஏன்னா கண்டிப்பா ஸ்லிப்பரி ஆகும். நம்ம போயிருந்தது அந்த வின்டர் சீசன், அந்த டைம் தான் போயிருந்தோம். ஆனாலும் கூட ரொம்ப ஒரு சில இடங்கள்ல நம்ம கீழே இறங்கி தள்ளுற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் இருந்தது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த சிம்ஷாபுரா டேம் அப்படின்றது சிம்ஷாப் ரிவர் அதுலதான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு குறுக்க இந்த ஒரு சின்ன செக் டேம் மாதிரி கட்டி அதுல தண்ணி தேக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டிக்கு பர்பஸ்க்காக இந்த டேம் பயன்படுத்துறாங்க. இதுல இருந்து பவர் ஜெனரேட் பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ இந்த ரிவர் சிம்ஷா ரிவர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போய் அது காவிரி ரிவர்ல தான் கடக்குது. ஸோ கலக்குது ஆக்சுவலி. ஸோ அதோட ஆக்சுவலி அந்த சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட் கூட ஒரு ஃபியூ கிலோமீட்டர்லயே வந்துடும் ஆக்சுவலி. ஸோ அந்த கலக்கிற இடம் சிம்ஷா காவேரி சங்கம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. ஸோ கடைசியில இது காவிரி ரிவர்ல தான் போய் ஒரு பிரான்ச், காவேரியோட பிரான்ச் ரிவர் அப்படின்னு சொல்லலாம் இது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கார்னலா வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலி அது முழு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த டேம் முடிச்சுட்டு இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனோம். ஸோ இந்த டேம்ல ஒரு சில இடங்கள் ரொம்ப கிரேசியா இருந்தது. ஸோ குழந்தைங்களோட போனீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா அந்த மதில் சுவர் எல்லாம் அந்த அளவுக்கு சேஃபா இல்லை. ஸோ நம்ம தொடர்ந்து பயணிப்போம். டேம் போயிட்டு அடுத்தது பார்க்கலாம் ஆக்சுவலி. கண்டிப்பா டேம் பாத்துருப்பீங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இயற்கை சூழ்ந்து இருக்கும் ஆக்சுவலி. இந்த பகுதி பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஃபேமிலியா வர்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த இடத்துல நிறைய மரங்கள் எல்லாம் கூட இருக்கு. ஸோ உட்காந்து ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடங்கள் சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. ஸோ நாங்க இந்த இடத்துல தான் லஞ்ச் அப்படின்றது சாப்பிட்டோம். ஸோ இடம் ரொம்ப ஸ்பேசியா சூப்பரா இருக்கு. இங்க நிறைய ரூம்ஸ் எல்லாம் கூட கட்டியிருக்காங்க.
எதற்காக அப்படின்னு தெரியல, எல்லாத்தோட டோர் அது எல்லாமே உடஞ்சி இருந்து. ஸோ கண்டிப்பா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம போய் பார்த்தோம், அதுவும் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம். எதற்காக இந்த ரூம்ஸ் எல்லாம் இங்க பண்ணாங்க, மக்கள் வந்து ஸ்டே பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது பெருசா தெரியல. பட் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பேசிக்கா அட்லீஸ்ட் ஒரு டாய்லெட் வச்சா நல்லா இருக்கும். ஸோ தண்ணியில போய் ப்ளே பண்றதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. நமக்கு பெருசா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல வந்து ஃபேமிலியா வந்து கொஞ்ச நேரம் அந்த டேம் வியூ பார்த்துட்டு உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. அடுத்தது நம்ம இங்க இருந்து பயணிக்க போறது அந்த கானலா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பார்ப்போம் அடுத்தது அந்த பயணத்தை. நம்ம அந்த டேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கானலு வாட்டர் ஃபால்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் பார்க்க போறோம். அந்த டேம்ல இருந்து சரியா ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஆனா வந்து சுத்தி போற மாதிரி இருக்கும். ரோடு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. நம்ம வந்து மண் ரோட்ல ஒரு கிரேசியான ஒரு ரைடோட தான் போக வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபேமிலியோட எல்லாம் போனீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. கார் எல்லாம் அந்த ரூட்ல போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நம்ம சொல்லிட்டோம், நீங்க கண்டிப்பா பாருங்க ரோட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்க கார் போகும் அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கும், அது மட்டும் உண்மை. ஸோ அந்த அட்வென்ச்சரஸ் இந்த கிரேசி பீப்புள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த ரூட்டு சூப்பரான ரூட்டு. மழை டைம்ல வரதை கண்டிப்பா தவிர்க்கணும். ஸோ நம்ம போயிருந்த டைம்ல வாட்டர் ஃபால்ஸ்ல நிறைய தண்ணி இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டோட நம்ம ஆக்சுவலி போனோம் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. பட் லாஸ்ட்ல நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு கஷ்டம் நிகழ்ந்துச்சு. அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட்ல இந்த ஒரு கிரேசியான ஒரு ரைட்ல நம்ம கடந்து போனோம். அதே மாதிரி நாங்க மட்டும் இல்ல, ஒரு சிலர் ஆக்சுவலி வந்திருந்தாங்க. டேம் நம்ம பயணிக்கும் போது யாருமே இல்லாம இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது நம்ம போற பாதையிலயும் 1-2 பேரை ஸ்பாட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து சின்ன கார்ல எல்லாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய சேர்த்து ஏமாற்றம் தான் நடந்தது. ஆனா நாங்க ஒரு சிலர் வந்து பைக்ல உள்ள போயிட்டு வரதை நாங்க பார்த்தோம். ஸோ நாங்க போயிருந்தோம், நானு இன்னும் ஒரு சிலர்லாம் போயிருந்தோம். 1-2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க யாரையுமே வந்து ஆக்சுவலி அதுல செக் போஸ்ட் ஒன்று இருந்தது. ஆக்சுவலி அந்த கொஞ்சம் ஒரு 400 மீட்டர், ஒரு 200 மீட்டர் நம்ம நடந்து போய் உள்ள வாட்டர் ஃபால்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவங்க ஆக்சுவலி அலோவ் பண்ணல. அவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியல. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், ஏதாவது நாங்க வந்து கீழே எல்லாம் இறங்க மாட்டோம், ஜஸ்ட் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்துருவோனே. ஆனா எங்க கண்ணு முன்னாடியே ஒரு 2 பேர் பைக்ல உள்ள போயிட்டு ஒருத்தங்க வெளியே வர்றது எல்லாமே நாங்க பார்த்தோம். பட் அதெல்லாம் ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாரு போகக்கூடாதுன்னா யாருமே போகக்கூடாது. அந்த கார்ல வந்தவங்க யாரையுமே அலோவ் பண்ணல. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு ஏமாற்றத்தோட நம்ம திரும்பி வந்தோம். பட் ஆனா ஒரு சில போட்டோஸ் வந்து லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கோம், இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. கண்டிப்பா நீங்க லக்கியா இருந்தா போனா பாருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ். நம்ம சிவன சமுத்திரம் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு அமேசிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த போட்டோஸ் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம இந்த ஏமாற்றத்தை பூர்த்தி செய்யற விதமா அடுத்தது நம்ம பயணிச்ச இடம் தான் சிவன சமுத்திர வாட்டர் ஃபால்ஸ். ககன்சுக்கி, பகன்சுக்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 ஃபால்ஸ்க்கும் நம்ம பயணிச்சோம். அது தொடர்ந்து பாருங்க. அடுத்த வீடியோ அதுதான்.